நான் இப்போ ஒருத்தவங்க பற்றி படிச்சுட்டு இருந்தேன். படிக்க உட்காரும்போது தூக்க கலக்கத்திலேயே படிக்க உட்காந்தேன் சாப்பிட்ட உடனே. படித்து இப்போ முடிக்கிறேன். ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. இருந்தால் இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஒரு வேர்டும் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டும் நான் அவங்கள எடுக்கும்போது ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப பார்க்கலாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் எடுத்தேன். ஆனால் எடுத்து முடிக்கிறப்ப ஒரு மன தைரியமே வந்துடுச்சு. எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு கேட்குறீங்களா? யாரும் இல்லை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க ஒரு இசைவேளாளர் குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவங்க அப்பா அம்மா நினச்சிருக்காங்க, வேண்டாம் நம்ம குழந்தை இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அம்மாவே ஒரு 5 வயசு குழந்தை, பெண் குழந்தை, அப்பாவால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன், ஃபினான்ஷியலாக அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே அவங்கள ஒதுக்கி வச்சிட்றாங்க. ஸோ அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டு போயிடுறாரு. அம்மா மட்டும் அந்த குழந்தைய தனியாக வளர்க்க முடியல. ஊரோட சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பெண் குழந்தைய இன்னொரு தேவதாசின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இசைவேளர், அவங்கக்கிட்ட 10 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணோட ஒர்த்து 10 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுறாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. கற்றுட்டு வளரும்போது ஒரு 80 வயசு தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்கள வளர்த்தாங்க இல்லையா, அந்த தேவதாசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு 80 வயசு தாத்தாக்கு. ஆனால் அவங்களெலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு தைரியமாக அவங்களுக்கு கலை சொல்லி கொடுத்த சுயம்பு அப்படின்றவங்கள போயிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோடையே இந்த தேவதாசி முறையை எதிர்க்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் இது வேணாமே, இது ஸ்டபனாக இருக்கே, இந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனாக நின்று அவங்க அதை முடிச்சுட்டு தான் அது சட்டமாக வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இறந்துருக்காங்க. 1962 தான் இறந்துருக்காங்க. 1947 சட்டமாக வருது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் அப்படி தான். அவங்களோட அம்மா ஒரு இசைவேளாளர் அந்த குடும்பத்தில் பிறந்து அப்படி இருந்த ஒரு பர்சன் தான். அவங்க அப்பா கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க அம்மா சொன்னதை நிறைய கேட்டு இது பண்ணதால் முத்துலட்சுமி ரெட்டியும் இந்த தேவதாசி முறை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு எந்த அளவுக்கு மன தைரியம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டுறாங்க. இது மூலர் ராமாமிர்தம் அம்மையாருக்கே நான் இப்போ படித்ததில் பார்த்தேன். தமிழக வரலாறுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிடிஎஃப்பில் படித்தேன். அதில் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கொடுக்கக்கூடாதோ எல்லா கஷ்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே அவங்க அது விட்டுட்டு போகல. என்னால் எனக்கு இது வேணும், நான் இதை பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. பேசவே வரல, அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்குது, கூஸ் பம்ஸாக இருக்குது. ஒரு விஷயம் எடுத்துட்டா அதை முடிக்காமல் ஓயக்கூடாது. பெண்கள் அழகு நிறைந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, ஆனால் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இதுலேருந்து தெரியுது.